தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய போடிநாயக்கனூர் தொகுதிய தான் பார்க்க போறோம். போடிநாயக்கனூர் தொகுதி அதிமுகவுடைய கோட்டைன்னே சொல்ல முடியும். போடிநாயக்கனூர்ல முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் களம் கண்ட தொகுதி. அதாவது பெரியகுளம் தொகுதி வந்து தனித்தொகுதியாக மாறின பிறகு ஒரு போடிநாயக்கனூர்ல தான் தொடர்ச்சியா வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து களம் காண்கிறார். ஸோ என்னதான் ஏடிஎம்கே ஃபேக்டரா இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு. அப்படி அது எலெக்ஷன்ல எப்படி வேலை பார்க்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 19 ஒரே ஒரு எம்பி சீட் மட்டும் தான் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. அதுவும் தேனியில ஜெயிச்சாங்க. அதற்கு யார் காரணம்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த எலெக்ஷன் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் நம்ம வந்து புறந்தள்ளி விட்டு பேச முடியாது. போடிநாயக்கனூரை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சந்தோஷ்? நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க இது ஒரு போடிநாயக்கனூர் ஒரு அதிமுக சென்ட்ரிக் தொகுதின்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் இருக்கு. ஒரு 8 முறை அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 3 முறை மட்டும் திமுக ஜெயிச்சிருக்காங்க. பெரிய லெவல்ல திமுக நேரடியாக களமிறங்காத தொகுதி. காங்கிரஸ் பல முறை இங்க போட்டிட்டு இருக்காங்க. இதுல இந்த 8 முறை அதிமுக 3 முறை வந்து ஓபிஎஸ் அவர்களே ஜெயிச்சிருக்காரு. அது பெரியகுளத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்காரு. வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் 1,26,856, பெண் வாக்காளர்கள் 1,34,760, கிட்டத்தட்ட 2 லட்சம்க்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க. வேட்பாளர்கள் பார்த்தோம்னா ஓ பன்னீர்செல்வம் தான் இந்த முறை திமுகவில் தொடர்ச்சியா எல்லாம் நின்றுட்டு இருக்காரு. ஆனா திமுகவில் இந்த முறை ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாரு. அதிமுக சார்பா நாராயணசாமி, தாவேக சார்பில் பிரகாஷ், நாம் தமிழர் சார்பில் கலையரசு. இவரை பத்தின முகம் அங்க எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு குறையும் கிடையாது. நல்ல ஃபைட்டை வந்து ஓபிஎஸ் அவர்கள் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நம்முடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது சந்தோஷ்? நம்மளுடைய கருத்து கணிப்பு அதுக்கு முற்றிலும் ஒரு பெரிய லீடை தான் கொடுக்குது அப்படின்னு. 57. ஆமா, ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே ஓபிஎஸ்க்கான ஃபேஸ் இருக்கு. அவர் ஒரு தனி சின்னத்திலே நின்று அவ்வளவு பெரிய வாக்குல உதயசூரியன் நிற்கும் போது எந்த மாதிரியான ரிசல்ட் வரும்ன்றதான் இது இருக்கு. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மதிமுக இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, இது எல்லாமே சேர்ந்துதான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு லீட கொடுத்திருக்குன்னே சொல்லணும். 57% அவருக்கு ஒரு அனுதாபமும் மக்கள் மத்தியில, முக்குளத்தூர் சமுதாய மக்கள் மத்தியில வந்து ஓபிஎஸ் இருக்குன்னு தான் நம்மளால பார்க்க முடியும். அதன் காரணமாக தான் 57% வாங்கி இருக்காருங்கிற விஷயத்தை நம்மளால இங்க பார்க்க முடியுது. குறிப்பாக அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கு போல இருக்கு. குறிப்பா இங்க 17 ஒரு பெரிய நம்பர் தான். ஏன்னா இது கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதி. பல தொகுதிகளில் 2 கட்சியினுடைய தூக்கத்தை வந்து விசில் கெடுப்பதாக தான் நான் நினைக்கல. ஏன்னா 17 நல்ல நம்பர் தான். சோ இது எப்படி அந்த களத்துல பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஒரு எக்ஸ் ஃபேக்டரா தான் நாம வந்து விஜய் நாம வந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம். சோ 2 பேருக்கும் சரிசமமா பலத்துல இருக்காங்க. எனக்கு அதான் ஆச்சரியம். ஏன்னா வந்து போடி மாதிரியான ஏடிஎம்கே ஸ்ட்ராங் தொகுதியில வந்து டிவிகே 17 வராங்கிறது இட்ஸ் நாட் ரெகுலர் எலெக்ஷனா இருக்காது. அதுதான் நம்ம எல்லாரோட இதாகவும் இருக்கு. நாம் தமிழர் ரொம்ப வாங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில நம்ம சொல்லும்போது போடிநாயக்கனூர்ல ஆதன் கருத்து கணிப்பின்படி 2026 ஓ பன்னீர்செல்வம் ஒரு 57% வாங்கி ஒரு கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாரு. 4வது முறையாக சட்டமன்றத்துக்கு போறாரு. முதல் முறையாக திமுகவுடைய உறுப்பினராக ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்திற்கு போகிறார் என்கின்ற முடிவை தான் நம்முடைய ஆதன் கருத்து கணிப்பு காட்டுகிறது.